முதல்வர் ஸ்டாலின் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ராமதாஸ் குறித்து பேசியது கண்டனத்துக்குரியது என இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். அதுல தமிழ்நாடு மின்சார வாரியம் மின் கொள்முதலிலே ஊழல் நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிறது குறிக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி அவர் கேள்வி எழுப்புகிறார். இதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கறத விட்டுட்டு அவர் வேலை வெட்டி இல்லாதவர்னு அவங்களை இழிவுபடுத்துவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. விமர்சனங்கள் யார் செய்தாலும் அந்த விமர்சனம் செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை இழிவுபடுத்துவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏற்கனவே இந்து மக்கள் கட்சியை சார்ந்த நம்முடைய ஓம்கார் பாலாஜி இன்னும் பலரும் இந்த அரசாங்கம் குறித்து அல்லது இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் குறித்து குறிப்பாக ஈவேரா குறித்து விமர்சனம் செய்தால் உடனடியாக அவர்களை பிடித்து சிறையிலே அடைப்பது இழிவுபடுத்துவது என்பது கைவிடப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றேன். இதுவரைக்கும் புகார் பல இடங்களிலே இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே இசைவாணி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற புகாரை கொடுத்திருக்கிறோம். ஆனால் சேகர்பாபு ஐயா அவர்கள் அவர் ஒரு சபரிமலை ஐயப்பனுடைய பக்தர். இப்போ கூட சபரிமலைக்கு போயிட்டு வந்தார். மாதம் தவறாமல் சபரிமலை போகின்றவர். அவருக்கு தெரியும் இசைவாணி ஒவ்வொரு ஐயப்ப பக்தனுடைய மனதும் புண்படும். காரி துப்பட்டாங்கிற வார்த்தைகள்லாம் அதில் இடம்பெற்றிருக்கிறது. ஐயப்பனை இழிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஆகவே அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் கஸ்தூரியை மட்டும் இங்கிருந்து அங்கே போய் கைது பண்ணிட்டு வந்தீங்கல்ல, ஓம்கார் பாலாஜியை சிறையில் அடைச்சிங்கல்ல, ஏன் இப்போ போலீஸ் வேலை செய்யாமல் இருக்குது? அறநிலையத்துறை அமைச்சர் சொல்கிறாரு, நாங்கள் அதை சட்டத்தின் பார்வையில் பரிசீலனையில் இருக்குது, எந்த மதத்தையும் யாரையும் இழிவுபடுத்தக்கூடாதுங்கிறாங்க. ஏன் இன்னும் இசைவாணி மேலே கைது நடவடிக்கை எடுக்கலை? இந்த கேள்வியை நாங்கள் முன்வைக்கின்றோம். நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். சார், ஒரு நாட்கள் அண்ணாமலை அவரோட மார்க் எப்படி நினைக்கிறீங்க தமிழக அரசியல்? தமிழக அரசியல் என்பது அண்ணாமலைக்கும் மற்ற கட்சி தலைவர்களுக்கு தான் போட்டி. வருகின்ற 26 செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.